ஹலோ கைஸ். ஆல்கஹாலை விட ஆபத்தான உணவுகள். அது என்ன ஆல்கஹாலை விட ஆபத்தான உணவுகள்? மாறி வரும் வாழ்க்கை முறையில் நாம் தினசரி சரியான உணவை எடுத்துக்கொள்கிறோமா என்று கேட்டால் அது உண்மையில்லை. முன்பெல்லாம் 50 to 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்தான் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இன்றைய சூழலில் 20 to 30 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கே சர்க்கரை நோய், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம் என பெயர் சொல்லப்படாத நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைய சூழலில் நாம் நல்லது என நினைத்து சாப்பிடக்கூடிய தீய உணவுகள் தான் என்கிறார்கள் மருத்துவர்கள். இத்தகைய உணவுகளால் இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம், சிறுநீரக பிரச்சனை, உயர் இரத்த அழுத்தம், மனசோர்வு அண்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளை நமக்கு தெரியாமல் உருவாகி கொண்டே வருகிறது. நாம் தினசரி சாப்பாட்டில் தவிர்க்க வேண்டிய 7 முக்கிய உணவுகள் என்னென்னவென்று தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சர்க்கரை. இன்று சர்க்கரை இல்லாமல் நாம் வாழ முடியாது. அதாவது வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரை நேரடியாக உட்கொள்ளும் போதுதான் அது பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. குறிப்பாக உடல் எடை அதிகரிப்பு, நீரிழிவு நோய், அதிலும் டைப் 2 நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. இங்கு கல்லீரலில் இந்த வெள்ளை சர்க்கரை ஏற்படுத்தும் பாதிப்பை நான் கூறியாக வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளும் வெள்ளை சர்க்கரையில் பிரக்டோஸ் நிரம்பியுள்ளதால் உடலில் கொழுப்பை உருவாக்க இதுதான் முக்கிய காரணமாக அமைகிறது. அதனால் நாம் சர்க்கரையை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கல்லீரலில் கொழுப்பு அமிலங்கள் உருவாக காரணமாக அமைகிறது. இதுவே கல்லீரலை சேதப்படுத்தக்கூடிய அடிப்படை காரணமாகும். அதைவிட முக்கியமாக உணவில் அதிகளவு சர்க்கரை எடுத்துக்கொள்கிறவர்கள் உணவில் குறைவான அளவு சர்க்கரை எடுத்துக்கொள்கிறவர்களை விட இதய நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதை பயன்படுத்துவது நாம் அடியோடு நிறுத்த முடியாது. இதற்கு மாற்றாக வெல்லம், அச்சு வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதுபோன்ற பொருட்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இனிப்பு பதார்த்தங்கள், சாக்லேட், மிட்டாய்கள், குளிர்பானங்கள், பழச்சாறுகள் அண்டு பிஸ்கட்டுகள் ஆகியவற்றை குறைவாக எடுத்துக்கொள்வது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவை. நம்பர் 2, மைதா. இன்றைய சூழலில் மைதா இல்லாத உணவுப் பொருட்களை கம்மி என்று தான் சொல்ல முடியும். ஏனெனில் அந்த அளவிற்கு நாம் மைதாவை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இது ஒன் ஆஃப் த ஸ்லோ பாய்சன் பொருட்களில் ஒன்று. இவை சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு என்பதால் இவற்றில் சுத்தமாக நார்ச்சத்தோ அல்லது வேறு எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடையாது. இதனால் இது மலச்சிக்கல் மற்றும் மந்தமான குடல்களுக்கு வழிவகுக்கிறது. மேலும் இது சில சந்தர்ப்பங்களில் பெருங்குடல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது. மாறாக நிறைய காய்கறிகள், பழங்கள் கொண்ட முழு தானிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. எப்போ நம்ம உடம்பில் இன்சுலின் செயல்பாடு குறையுதோ அல்லது அதனுடைய உற்பத்தி குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீரிழிவு நோய் வர ஆரம்பிக்குங்க. அதனால் மைதாவை குறைவாக பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நம்பர் 3, ஆயிலி ஃபுட்ஸ். நம்மில் பெரும்பாலானோர் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்வது இந்த எண்ணெயில் பொரித்த உணவுகள் தான் அதிகம். ஏன் இன்றைக்கு நிறைய மருத்துவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இதை நம்மால் நிறுத்த முடியவில்லை. ஏன்னா இதிலுள்ள சுவை மட்டுமே. குறிப்பாக நாம் தினந்தோறும் பொரித்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலின் முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளுக்கு அதிக இடையூறு ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் கெட ஆரம்பிக்கிறது. அதிகப்படியான நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களை உட்கொண்டால் உடல் பருமன் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பிற கோளாறுகளுக்கு வழிவகுக்கிறது. அனைத்து விதமான வறுத்த மற்றும் பொரித்த உணவுகள் மற்றும் கொழுப்பு நிறைந்த இறைச்சி நிறைவுற்ற கொழுப்பின் கீழ் வருகின்றன. வடை, பஜ்ஜி, போண்டா, சிக்கன் 65, பன்றி இறைச்சி, ஃப்ரெஞ்ச் பொரியல், சிப்ஸு, சீஸ், கிரீம் வகைகள் அண்டு மயோனைஸ் போன்ற பொருட்கள் எண்ணெய் மற்றும் கொழுப்புகள் நிறைந்த பொருட்களாகும்.
இவற்றை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு உடல் பருமன், மாரடைப்பு, இதய பிரச்சனை, செரிமான கோளாறு, மூட்டுகளில் பிரச்சனை, ஊட்டச்சத்து குறைபாடு, ஸ்கின் பிராபலங்களான முகப்பரு, வயதான தோற்றம் அண்டு இதை தவிர கேன்சர் போன்ற நோய்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. நம்பர் 4, உப்பு, ஒயிட் சால்ட். சர்க்கரை எவ்வாறு உடல் நலத்துக்கு கேடோ அதே போலத்தான் இந்த உப்பும். உப்பை எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நம்மை மரணம் நெருங்கிவிடும் என்பது சமீபத்திய ஆய்வு கூறுகிறது. சரியான உடல் செயல்பாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உப்பு அவசியம் என்றாலும் நம்மில் பெரும்பாலானவர்கள் தனக்கு தேவையான அளவை விட அதிகமான சோடியத்தை உடலில் சேர்த்து கொள்கிறார்கள். நம் உடலில் உப்பு அதிகம் சேர்வதால் நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நம் உடலில் முகம், கை, கால்களில் வீக்கம், சில சமயங்களில் அதிக சோர்வு மற்றும் தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், குடல் பிரச்சனை, இதய நோய், பக்கவாதம் மற்றும் சிறுநீரக பிரச்சனை இவற்றையெல்லாம் இந்த உப்புகள் ஏற்படுத்தி விடுகின்றன. பீட்சா, சாண்ட்விச், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, சீஸ் மற்றும் சாலட் போன்றவை, ஊறுகாய், சாஸ், ரொட்டி, பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் கடல் உணவுகள் இவை அனைத்தும் உப்புகள் அதிகம் உள்ள உணவுங்க. இவற்றை அதிகளவு எடுத்துக்கொள்வதை நாம் தவிர்ப்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நம்பர் 5, ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் என்பது ஒரு குப்பை உணவுகள். இவை சுவையாகவும் கண்களுக்கு வசீகரமாகவும் இருப்பதால் இன்றைய இளைஞர்கள் இதை அதிகம் நாடுகின்றனர். ஜங்க் ஃபுட் ஏன் தீங்கானது அப்படின்னா, உடல் பருமன். உடல் பருமனுக்கு மிக முக்கிய காரணம் நாம் எடுத்துக்கொள்ளும் கலோரிகளும் அந்த கலோரிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு குறைவதே உடல் பருமனுக்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. ஜங்க் ஃபுட்டில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக கலோரிகள், டிரான்ஸ்ஃபேட், சர்க்கரை மற்றும் உப்புகள் அதிகம் உள்ளன. அவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்துமே இதில் உள்ளது. இவை உடலில் கொழுப்புகள் மற்றும் ஆரோக்கியமற்ற வளர்சிதை மாற்றத்தை உருவாக்குகின்றன. இதனால் நீரிழிவு, இதயம் தொடர்பான நோய்கள், மூட்டு வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இதற்கு மாற்றாக நாம் பழங்கள், காய்கறிகள், பயறு வகைகள் அண்டு நட்ஸ் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்வது நம் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. நம்பர் 6, காஃபின். காஃபி குடிப்பதால் சில ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது பல இன்னல்களை உருவாக்குகிறது. காஃபியை அளவாக குடிக்கும்போது தலைவலி பிரச்சனைகள் நீக்குகிறது. அதுவே காஃபியை அதிகமாக குடிக்கும்போது ஒற்றை தலைவலி, உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. காஃபியில் உள்ள காஃபின் மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்கிறது. எனினும் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தளர்வான மலம், அதாவது பேதி மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அளவுக்கு அதிகமாக காஃபின் உட்கொள்ளல் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்தும் தூண்டுதல் விளைவு காரணமாக இரத்த அழுத்த பிரச்சனைகள் உண்டாகிறது. இந்த உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு மற்றும் பக்கவாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. காஃபியில் உள்ள காஃபின் சதைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. காஃபி குடிப்பதால் ஏற்படும் இரத்த ஓட்டம் தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பிற பிரச்சனைகளை வழிவகுக்கிறது. இதை தவிர தூக்கமின்மை, சோர்வு, அதிகப்படியான இதய துடிப்பு மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. காஃபி போன்ற பானங்களை அளவோடு பயன்படுத்துவது நல்லது. நம்பர் 7, குளிர்பானங்கள். குளிர்பானங்களை ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகம் குடிக்கிறார்கள் என ஒரு ஆய்வு கூறுகிறது. கோடைகாலம் வந்துவிட்டாலே நம் மனம் குளிர்ச்சியான பானங்களை தேடுவது இயல்புதான். அதே சமயம் அடிக்கடி அளவுக்கு அதிகமாக குளிர்ந்த நீர் மற்றும் குளிர்பானங்கள் அருந்துவது மிகவும் ஆபத்தானது. எப்படி டீ, காஃபிக்கு சிலர் அடிக்டாக இருக்காங்களோ அதுபோலத்தான் இந்த குளிர்பானங்களும். இதில் அதிகளவு சர்க்கரை உள்ளது, கலோரிகளும் கூடவே. இதில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடையாதுங்க. உடல்நலத்துக்கு மிகவும் கேடு. நாம் நல்லது என நினைத்து குடிக்கும் இந்த குளிர்பானங்கள் குடிப்பதால் குழந்தைகளுக்கு வளர்ச்சியில் பாதிப்பு, எலும்பு அடர்த்தி குறைவு போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கிறது.
குளிர்பானங்களில் அதிகளவு சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு, பாஸ்பாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், காஃபின், செயற்கை சுவையூட்டி மற்றும் செயற்கை நிறமிகள் போன்றவை உள்ளன. செயற்கை குளிர்பானங்களில் அதிகளவு சுகர் இருப்பதால் பற்களில் பாக்டீரியாவை வளர வைக்கிறது. இதனால் விரைவில் பற்சிதைவு ஏற்படுகிறது. தொடர்ந்து குளிர்பானங்கள் குடிப்பதால் டைப் 2 நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை தவிர்த்துவிட்டு தண்ணீர், பழச்சாறு, லஸ்ஸி, மோர் போன்ற பானங்களை குடிப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு? இத்தகைய உணவுகள் தான் ஆல்கஹாலை விட ஆபத்தான உணவுகள். இத்தகைய உணவுகளை உங்களுடைய டயட்டில் குறைவாக பயன்படுத்துங்கள். நலமுடன் வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.